ஹாய் ஹலோ இன்றைக்கி நைட்டு டின்னர் ரெசிபிக்காக இட்லிக்காக சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேங்க. ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கிறேங்க. மஞ்சத்தூள், உப்பு, கறி மசாலா, மிளகாத்தூள் போட்டு. அதுக்கு அடுத்து 2 தக்காளி, 1 வெங்காயம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதையுமே அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இது கூட ஆஸ் யூஷுவல் நம்மளோட இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே அரைச்சி 2 தக்காளி, 1 வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு அது கூட பட்டை, மசாலா, சோம்பு அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்ச விழுதை நான் போட்டுருவேங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுறேங்க. நைட்டு டின்னருங்கிறதுனால 3 பேருக்கு தான் இருக்கிறோம். ஸோ அந்த 3 பேருக்காக ஒரு சிம்பிளாக கம்மியான குவான்டிட்டிக்காக செய்கிறேன். ஆக்சுவலி ரைஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி செய்யலாம். இது வெறும் சிக்கனுக்காக, இட்லிக்காக தாங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுறேங்க. அவ்வளோதான். மேரினேட் பண்ணது ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு கடாய் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை, மசாலா, சோம்பு இதெல்லாம் போட்டுடலாம். இது ஃப்ரை ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயத்தோட பேஸ்ட்டை போட்டுடலாங்க. போட்டுட்டு இது நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இதுக்கு வதங்கிறதுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுடுறோம். சிக்கன் போட்டு சிக்கனை நல்லா வதக்குன்னு வதக்கி அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்லாம் போனோங்க. போனதுக்கப்புறம் தான் நான் மிளகாத்தூள், கறி மசாலா போடுவேன். அப்புறம் தேவையான அளவு உப்பையும் போடணும். சிக்கனில் வாட்டராக இருக்குங்க, அதெல்லாம் ட்ரை அவுட் ஆகணுங்க. அதுலேருந்து தண்ணி அப்படியே வெளியே வரும். அந்த தண்ணியெல்லாம் ட்ரை அவுட் பண்ணுற வரைக்கும் நல்லா வதக்கிடணுங்க. மூடி போட்டு கொஞ்ச நேரம் வைக்கலாம். அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டிடும். கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை நிறையா போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் போடுறேன். லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரணும். இதை பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நான் ஊற்றவே இல்லை. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை அவுட் ஆகணுங்க. இந்த நான்வெஜ்ஜு ஸ்மெல்லு போனோன்னா முதல்ல இந்த தண்ணியை ட்ரை அவுட் ஆகணும். சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணி, அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். 80% தண்ணியெல்லாம் வற்றிடுச்சுங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள், கறி மசாலா தூள் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பையும் போடுவோம். அவ்வளோதாங்க. நல்லா வதக்கிட்டு மிக்ஸி அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் மீந்திருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து 1 கப்பு ஊற்றுறோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னொரு கப் தண்ணி ஊற்றி வேக வச்சிடணுங்க. நல்லா மூடி போட்டு நல்லா வேகணுங்க. சிக்கன் வந்தால் போதும், கிரேவி ரெடி ஆகிடுங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேங்க டின்னருக்காக. இன்னும் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கலரு விட்டுட்டு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. மூடி போட்டுட்டு இது நல்லா சுண்டி வரணும். இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடும். வெந்துருச்சா பார்த்துருவோம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி இருக்கு. 2வது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லிக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆச்சு. அவ்வளோதாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.